ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அயர்ன், கால்சியம், புரோட்டீன் நிறைந்த சத்தான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் எள்ளு தண்ணியில் போட்டு நல்லா அலசிடலாம். அப்போ தான் அதில் உள்ள மண் தூசி எல்லாம் போகும். இப்போது ஒரு வடிகட்டி வச்சு தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துட்டு ஒரு தட்டில் இல்லை காட்டன் துணி விரித்து நல்லா பரப்பி விட்டு வெயிலில் காய வச்சுக்கலாம். எள்ளில் உள்ள ஈரப்பதமெல்லாம் காஞ்சு எள்ளு நல்லா ட்ரை ஆகணும். எள்ளு ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சிருச்சுங்க. இப்போ இதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா பொரியிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். அடுத்ததாக நம்ம வறுத்த நிலக்கடலை ஒரு கப் அளவு எடுத்து தோல் நீக்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வறுக்காத வேர்க்கடலை எடுக்கிற மாதிரி இருந்தால் அதை நல்லா வறுத்து ஆற வச்சு தோல் நீக்கிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். ஒரு கப் மாவுக்கு எனக்கு 3/4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டது. பிசைஞ்ச மாவை நான் 4 உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிட்டேன். ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு கல் சூடேறினதும் ஒரு உருண்டை எடுத்து கல்லில் வச்சு கையிலேயே தட்டிக்கலாம். உங்களுக்கு கையில் தட்ட வரல அப்படின்னா நீங்கள் வாழை இலையில் எண்ணெய் தடவி தட்டி தோசைக்கல்லில் வச்சு எடுத்துக்கலாம். நெய் சேர்த்து வேக வைக்கும்போது லட்டு நல்லா வாசனையாக இருக்கும். ரொட்டி 2 சைடும் வெந்த பிறகு ஒரு தட்டுக்கு மாற்றி அதை ஆற வச்சிடலாம். இப்போ ராகி ரொட்டியும் சூடு ஆறிடுச்சுங்க. இதை பிச்சு போட்டு ஈரம் இல்லாத ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா சாஃப்டாக அரைப்பட்டுருச்சு. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். நான் குழந்தைக்காக தான் இந்த ஸ்வீட் பண்ணுறேன். வாயில் வச்ச உடனே கரையணும் அப்படிங்கிறதுக்காக நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் கொரகொரப்பாக கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நிலக்கடலையெல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ராகியில் இருக்கிற கால்சியம், வெல்லம், எள்ளில் இருக்கிற இரும்பு சத்து, நிலக்கடலையில் இருக்கிற புரதச்சத்து, இந்த 3ம் சேர்ந்த இந்த லட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ராகி, நிலக்கடலை மாவு எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு கப்பு வெல்லம் எடுத்துக்கலாம். அதுக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து பாகு காய்ச்சிக்கலாம். பாகு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி நுர பொங்க கொதிச்சு வந்தால் போதுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச மாவு சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பாகில் மாவு நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. வெள்ளைப்பாகில் மாவு நல்லா கலந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம நிலக்கடலை எள்ளில் உள்ள வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நெய் சேர்க்கும்போது இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். லட்டு பார்க்குறக்கு அங்கங்கே அழகாக வெள்ளையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். கை பொறுக்கிற சூட்டில் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த அளவுகளுக்கு எனக்கு 30 உருண்டைகள் கிடச்சிது. இந்த லட்டு குழந்தைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. ரத்த சோகை இருக்கிறவங்களும் இந்த லட்டு எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.